அவார்டு வாங்கிட்டு போங்க டாக்டரே. வேற யாராவது வருவாங்கன்னால எதிர்பார்க்காதீங்க, ரெண்டுமே நான் தான். ஸ்டெடஸ்கோப் போட்ட டாக்டரும் நான் தான், கொண்டை போட்ட வள்ளுவரும் நான் தான், ஆரஞ்சு துணி போட்ட ஆளுநரும் நான் தான். அதனால தான் சொல்கிறேன், யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். அது இப்போ புன்னகையோட பேசுவோம். வாவ், என்ன ஒரு சிறந்த அவார்டு, என்ன சிறந்த அவார்டு. 944 விம்பிள்டன் ரன்னர் அவார்டுங்க இது. தட்டு, என் சாதனைக்கு கிடைத்த தட்டு, என்னை தட்டி கொடுத்த தட்டு. இப்போ வந்து டாக்டர் பேசிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு மேல நாங்க சாதனை பண்ணியிருக்கோம்னு இதை இவரு நினைச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டாக்டர்களுமே சாதனையாளர்கள் தான். கொடுத்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேத்துக்கு மேல விம்பிள்டன் சாதனை தட்டு கொடுக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு மருத்துவருமே ஆகச்சிறந்த சாதனையாளர்கள். என்னோட பிரைஸ் உங்களுக்கு எல்லாம் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். தட்டை வச்சுட்டு தட்டட்டா, எனக்கு டேட்டு சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த விஷுவல் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கம்பி ஒன்று நெஞ்சில குத்தி நிக்கிற பையனை நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, கோயம்புத்தூர். பையன் ரெடியாகி போயிட்டாரு. காரணம் என்ன? சாதனை அல்ல, சர்வீஸ். இருக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா? சுக்லாம்பிரதம்னு படிச்சாதான் டாக்டர் ஆகணும்னு சொல்ற இந்தியா இல்ல, இது அனிதாவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மாநிலம். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸுமே மருத்துவம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறந்ததா தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா மருத்துவம் என்பது படிப்பு. அதனாலதான் இந்த அவார்டெல்லாம் நாங்க வாங்கிட்டோம். பிகாஸ் வி ஆர் சாதனையாளர்கள். எங்க சாதனையை கவர்னர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கு வர மெடிக்கல் டூரிசம் இந்தியாவுக்கு வர்றதில்ல, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவும் நோக்கி தான் வருது. ஸோ எங்க சாதனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம், சில வேதனைகளை பத்தியும் பேசிடலாம். இந்த அவார்டை வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போனனுங்க. ஒரு பேஷண்ட் வராரு. வரும்போதே உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு வர்றாரு. எல்லாரும் மே கம்மின்னு சொல்லுவாங்க. பழைய ஜோக்கு தான் இருந்தாலும் சொல்றேன், ஜூலைன்னு கூட கேட்கலாம். ஏன் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. வாருங்கள் அப்படின்னு நானும் சொன்னேன். உள்ள வந்து பார்த்தா அவர் இப்படி இருந்தாரு. இப்படி இருந்தா அவர் இல்லையா, இது வேணாம் வீசிடலாம். இப்படி இருந்தாரு. என்ன பிரச்சனை, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டேன். முதல்ல அவருக்கு என்ன யாருன்னு தெரியல, ஸ்டெடஸ்கோப் போட்டுக்கிறேன், அப்பதான் நம்புவாரு. ஐயா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீரெல்லாம் படித்து பட்டம் வாங்கியவர், ஆனால் நேத்து நீ வாங்கிய பட்டத்தில் படிக்காததை போட்டு வைத்திருக்கிறாரே, அதை நீ பார்த்தாயா என்று கேட்டார். பட்டமா? நேத்தா? ஓ தட்டு, இது ஓகே 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 ஆமா தட்டு தான். இதுல என்ன குறை கண்டீர்? 944. ஆம் 944. என்னவென்று தெரியுதா உங்களுக்கு? ஐயா மேல 4 வார்த்தை கீழே 3 வார்த்தை போட்டா திருக்குறள் தெரியாதா உங்களுக்கு? எழுதிய என்னிடமே சொல்கிறாய் மேல 4 கீழே 3ன்னு. 944 திருக்குறள் என்ன அப்படிங்கறத எடுத்து பாரு. என்ன புத்தகம் அது? கலைஞருரையை வைத்திருக்கிற நீ 944வது குறள் என்னவென்று தெரியாம இருக்கிறாயா? அதென்ன மக்கள் பதிப்பு, புதிதாக இருக்கிறதே, பக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, பேப்பர் அருமையாக இருக்கிறது, ஓலைச்சுவடியை விட மிகவும் சிறப்பாக இருக்கிறது. என்ன விலை இது? ஒருவேளை ரேட் ஜாஸ்தியா இருக்குமோ? 100. அவசர உதவிக்கு 100. வெறும் 100 ரூபாய் தான் இந்த புத்தகமா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, அப்பதான் 944 எதுன்னு தெரியும். இந்த பதிப்பகத்தின் பெயர் திராவிடன் ஸ்டாக். திருக்குறள் கலைஞருரை மக்கள் பதிப்பு. 944 எதுன்னு பார்த்தலாமா? 944. படிக்கிறது நான் தான், வள்ளுவர் இல்ல, கோச்சுக்காதீங்க. அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. ஒருவேளை கலைஞர் உரையில 944 இந்த குறளா இருக்குமோ? இது நான் எழுதிய குறள் தான், ஆனா தட்டுல இருக்கிறது என்னமோ வித்தியாசமா இருக்கே. சருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்பொடு மண்ணுஞ்சொல் மேல் வயப்பட்டு. பிரிண்ட் பண்ணவங்களாவது கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்கலாம்ல. மேல இருக்கிற 4 வார்த்தையும் கீழே இருக்கிற 3 வார்த்தைக்கும் சென்டர் பண்ணக்கூடாது. லெஃப்ட் கார்னர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க சிக்கனதே அதுல தான்ப்பா. ஏன்னா திருக்குறள் இப்ப வரைக்கும் யாரும் இப்படி எழுதுனது கிடையாது. ஆட கீழே வர்றன்னு போடுறதுக்கு பதிலாக ரவின்னு போட்டிருக்கலாம்ல. ஆட திருவள்ளுவர்னு போடுறதுக்கு பதிலாக கவர்னர் ரவின்னு போட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் சரி, எல்லா வேலையும் பார்க்குறீங்க, அந்த நம்பர் எதுக்கு தேவையில்லாம போட்டீங்க? அப்போ இந்த 944வது குறளை எங்கேயோ போய் எடுத்திருக்கீங்க.
இதுல எங்க எடுத்தீங்க? ஏங்க இதெல்லாம் வள்ளுவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. வள்ளுவர் வேற மாதிரி பேசுவாரு. என்ன மருத்துவரே, நான் எழுதாத ஒரு குறளை என் பெயரில் எதற்காக எழுதி வைத்திருக்கிறீர்கள்? ஐயா, நாங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியான டாக்டர்ஸு. எதுக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு வாங்கியிருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. மேலே தான் இந்த துண்டை வேற போட்டு விட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு தெரியுமா எங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, மருத்துவருக்கும் இந்த துண்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நாங்கள் எங்கள் பிள்ளைங்களாம் மருத்துவம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இவங்க ஆணித்தனமாக இந்த துண்டை தூக்கி எங்கள் காலத்திலேயே போட்டிருக்காங்க. வேற வழி இல்லாம தான் சரி நாங்கள் இப்போ போய் வாங்கலைன்னா நீங்கள் இறங்கி என்னை பார்க்க வந்திருப்பீங்களா சொல்லுங்க? ஏங்க முதல்ல தூக்கி அந்த பக்கம் போடுங்க, இல்லைன்னா வள்ளுவர் மாதிரியே தெரியல. மருத்துவர்களே, உடல்ல ஏதாவது தவறு நடந்தா அதை சரி செய்யறதுக்கு நீங்க மருத்துவரா இருக்கீங்க. நீங்க குரலை பார்க்கணும்னுலாம் எந்த அவசியமும் கிடையாது. அதுக்குத்தான் தமிழ் தெரிந்த 5 லட்சம் வாத்தியாருங்க இருக்காங்கல்ல. பாருங்க, நேத்து நீங்க வாங்கின அவார்டை போட்டோ பிடிச்சி அதை ஜூம் பண்ணி என்ன குரல்னு எடுத்து இந்த குரல் எல்லாம் வேற குரல் வேற நம்பருன்னு மாத்தி போட்டு இப்போ எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க, புன்னகையிலையும் பேசிட்டாங்க. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க, உங்க மேல எந்த தவறும் இல்லைன்னு நாங்க நம்புறோம். வள்ளுவனாக எனக்கே காவி அடிச்சிங்க, அது எப்படியப்பா? காவி அடிக்கும் போது கரெக்டா அடிக்கிறீங்க, காப்பி அடிக்கிறப்ப மட்டும் தப்பா அடிக்கிறீங்களே. என் பேரை பயன்படுத்தணும்னா நான் எழுதுனதை போடுங்கடா வெண்ணைகளா. உங்களுக்கு எங்க பெருமையெல்லாம் வேணும். ஊரா போய் ஒவ்வொரு குரலா கூவிக்கிட்டு வருவீங்க. அறம் பரல் இன்பம் எல்லாம் கலந்த திருக்குறள் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீ எழுதுற? 944வது குறள்ல எந்த குறள் இருக்குன்னு பார்க்காம எழுதுற நீங்க மடையர்கள்னு சொன்னா அதை நீங்களே சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். 7 அடி தோண்டுவதற்குள் 7 ஜென்மங்களுக்கு முன் இருந்த சரஸ்வதி நதியை கண்டுபிடித்தவர்கள் அல்லவா நீங்கள்? அட நேத்து கூட அந்த நதியில எத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்காங்கன்னு போய் பாத்தீங்களா? 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப நாங்க உருக்கணும்னு சொன்னதுக்கு அத்தனை ஆதாரத்தை கேக்குறீங்க. ஆடா, அந்த நதிக்கு ஒத்த செங்கல் கூட கிடைக்கலங்கிறது, அது கூட எங்க மதுரையில வச்சிருக்காங்க. ஐயோ, அதை வேற நம்ம டெப்டி சிஎம் எடுத்துட்டு போயிட்டாரே, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஐயா, எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருங்க. ஐயோ, வள்ளுவர் காலத்தை மறந்துட்டு நிகழ்காலத்துக்கு வந்துட்டேன். இனியாவது ஏதாவது குறள் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிமிக்கிரியில என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அதை எழுதி போட்டு கீழே திருவள்ளுவர்னு போடணும்னா நான் எழுதின குறளை போட்டு போடுங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் ஒரு குறள் எழுதி வச்சுட்டேன். அதுவும் ஒரே மீனிங்ல 2 குறள் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன குறள் தெரியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்ன எழுதி வச்சிருந்தாலும் முதல்ல அது எழுதுனது யாருன்னு கண்டுபிடி, அப்புறம் என்ன எழுதி இருக்குன்னு கண்டுபிடி. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள்னா என்ன விஷயங்கிறது கிடையாது, முதல்ல அது எழுதுனது யாருன்னே கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. நீங்கெல்லாம் சொல்றப்ப இதே மாதிரி இன்னொரு குறள் எழுதி வச்சிருக்கேன். எப்பொருள் எத்தன்மையாயினும் இப்படி தட்டி தட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்பொருள் எத்தன்மையது ஆயினும் எத்தன்மையது ஆயினும் இது தட்டா இல்ல வட்டா அப்படி என்ன வேணாலுமா இருக்கலாம். அப்பொருளுக்கும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள், எத்தன்மையதாயினும் மெய்ப்பொருள். எவ்வளவு புன்னகையோட எம்பிட்டு கிளியரா 2 குறளை எழுதி வச்சிருக்கிறேன். அத்தையெல்லாம் விட்டு போட்டு உங்க இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. ஐயோ டாக்டர்ஸுகளே, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா உங்களுக்கு கொடுத்த இந்த வட்டலெல்லாம் வாங்கி வச்சு மறுபடியும் வேற குறளை பதிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்த தடவை திருக்குறள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது தட்டில் திருக்குறள் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேர்மேன் ஸ்டீல் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா அப்புட்டு அழகா தெளிவாக எழுதி கொடுப்பாரு விக்கி. அவரும் புன்னகையோட பண்ணி கொடுப்பாரு. நீங்களும் புன்னகையோடய கேட்டுட்டு போங்க. ஆனால் பார்க்குற நீங்கள்லாம் புன்னகையோட நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் புன்னகை சேனல் புன்னகையோடு இருக்க முடியும். நன்றி, தட்டு வணக்கம்.